முதலமைச்சர் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகள் செய்யவா என்று மக்களின் கேள்விக்கு ஸ்டாலின் பதிலளிப்பாரா என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின், இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 4 முறை வெளிநாடு சென்று இவர் சாதித்ததாக மார்த்தட்டிக் கொள்ளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெறும் 36 மட்டுமே. நான் முதல்வராக இருந்தபோது 2019ஆம் ஆண்டு ஒரு முறை மட்டுமே இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட போது கையொப்பமிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 41 ஆகும். எனவே ஸ்டாலின் 5ஆம் முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் கடந்த சுற்றுப்பயணங்களின் போது வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டி பொன்னான நேரத்தை வீணடித்தது போல் செய்யாமல் இந்த முறை அதை தவிர்த்து தமிழகத்திற்கு தேவையான முதலீட்டை ஈர்க்க வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தார். கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார். நேற்று காலையில் பாஜக நிர்வாகிகளுக்கு விருந்தளித்தார். அந்த விருந்துடன் நிர்வாகிகளுடன் 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன், ராமநாதபுரத்தில் ரயில்வே பாலம் தேவைப்பட்டது தெரிய வந்தது. இதற்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து கோரிக்கை வைத்தேன். அவரும் ரயில்வே பாலம் கட்டித் தருவதாக உறுதியளித்தார். ஆனால் அந்த மாவட்ட தலைவர் என்னை கேட்காமல் எப்படி கோரிக்கை மனுவை கொடுக்கலாம்? என்னிடம் அனுமதி பெற வேண்டும் என்று கேட்கிறார். பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாவட்ட தலைவர்களின் அனுமதி கேட்க வேண்டுமா? மக்களுக்கு செய்ய இவர்களிடம் நான் போய் நிற்க வேண்டுமா? இனிமேல் புதிய தலைமை இதுபோன்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்த மாவட்ட நிர்வாகிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தன்னிச்சையாக யாரும் செயல்படக்கூடாது. கட்சியை வளர்க்க வேண்டும், வெற்றியை பெற்றாக வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். நமக்குள் சண்டை போடக்கூடாது என்று அண்ணாமலை குறித்து மறைமுகமாகவும் அவர் மாநில தலைவராக இருந்த போது நடந்த சம்பவங்களை கண்டித்தும் கடுமையாக பேசினார். கடந்த மக்களவை தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டு குற்றம் சாட்டி பேசினார். இது நிர்வாகிகள் மத்தியில் கடும் பரபரப்பையும் சூட்டையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சென்னையில் இருந்து அண்ணாமலை மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகாந்த் செந்தில் எம்பியின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆதரவு அளித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை தரக்கோரி 2வது நாளாக சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். போராட்டம் அரசியல் பற்றியதல்ல, கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றியது என்றும், கல்வி நிதி தராத மத்திய அரசின் பிடிவாத நடவடிக்கைக்கு எதிராக குரல் எழுப்புவோம் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்று வி.கே. சசிகலா கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஒன்றிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என சசிகலா வலியுறுத்தியுள்ளார். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், ஆடுகள் மோதிக்கொள்ளட்டும் என ரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் காத்து கிடக்கின்றன. அதிமுக ஒன்றிணைந்த 2026 தேர்தலை சந்தித்தால் அசுர பலத்துடன் வெற்றி பெறும். அதிமுகவின் முன்னோடிகள் முதல் கடைக்கூடி தொண்டர்கள் வரை சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சசிகலாவின் இந்த கருத்துக்கள் அதிமுகவில் ஒற்றுமையை ஏற்படுத்தி கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவரது முயற்சிகளை பிரதிபலிக்கின்றன. கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் தேவையற்ற பேச்சு, விவாதங்களை தவிருங்கள் என்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அண்ணாமலையை விமர்சனம் செய்ய வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 2026 தேர்தலுக்கான பணிகளை வேகப்படுத்தவும் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடந்த மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசும்போது, மூப்பனார் வழியில் நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில், இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக வேண்டும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தில் நிச்சயமாக மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களில் இருந்து, குறிப்பாக டீ கடையில் இருந்து ரோட்டில் எங்கு போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் இந்த மேடையில் எப்பொழுதுதான் பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். 2026 முதலமைச்சர் நாற்காலியில் இபிஎஸ் அமரப்போகிறார். அந்த நாற்காலியில் நிச்சயமாக 2026 மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும். ஏழை மக்களுக்கெல்லாம் 2026 மாற்றம் வரட்டும். ஏழை மக்களுக்கெல்லாம் அரசு விடிவெள்ளியாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் பேசினார். தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் மூப்பனாரின் 24வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர்கள் இபிஎஸ், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அண்ணாமலை, இபிஎஸ் அருகருகே அமர்ந்திருந்தனர். பின்னர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது, எளிமையும் நேர்மையும் தேசியமும் கலந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர் மூப்பனார்.
அவருக்கு நாடு அளவில் மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆளுமை மிக்க மூப்பனார் தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமராக வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகியது. பிரதமராக வேண்டிய நிலையில் ஆதரவு தராமல் அதனை தடுத்தனர். அந்த சக்தி யார் என்று நமக்கு தெரியும். தமிழ் கலாச்சாரம் என்று திரும்ப திரும்ப பேசுபவர்கள் தமிழர் பிரதமராக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராமல் தடுத்தனர். இதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை மறக்கவும் முடியாது. ஆளுமை மிக்க மூப்பனார் பிரதமராவதை தடுத்ததை தமிழகத்திற்கு நடந்த துரோகம் என்று கருதுகிறேன். அரசியல் இங்கே பேசக்கூடாது. இங்கே புகழஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நல்லாட்சி அமைய உழைக்க வேண்டும். இதுவே மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு நாம் அளிக்கும் பேர் அஞ்சலி என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.